ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்சி தமிழ் கேமிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரோப்ளக்ஸில் பிக் ஷாட்டுங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். ஓகேவா காய்ஸ்? சரி, இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே போகலாமா? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா காய்ஸ்? சரி, இன்றைக்கி நம்ம பிளேயர் நம்ம கூட விளையாட போடுங்க. இவங்க தான். இவங்க பேர் என்ன யாருன்னு தெரியல, ஆனால் நம்ம ஜாயின் சர்வரில் இருந்தவங்க. சரிங்க காய்ஸ், சொல்லலாமா? ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1. ஒரு லைவ் 3 பிளாக்ஸ். இந்த கேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவாங்க கைஸ்? அப்படி தெரியாதவங்களுக்குலாம் இப்போ சொல்கிறேன். மொத்தம் நம்மளுக்கு 5 லைஃப் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் சுட்டு குறைக்கணும் இந்த கன்னை வச்சு. ஓகேவாங்க கைஸ்? ஃபஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கே தண்டாங்களா? இதில் ஒரு லைவ் புல்லட் தானுங்க கைஸ். சரி, ஃபஸ்ட் நம்ம எதுக்கோ அவங்களே சுட்டு பார்க்கலாம். இவங்கள நம்பக்கூடாது. கடவுளே இருக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓடு வேறு மாதிரி காய்ஸ். இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி நம்ம சொல்கிற பேச்சு கேட்குது. சரி காய்ஸ், இப்போ அடுத்தது 3 இதுவுமே பிளாங்க் தான். இப்போ அவங்களே சுட்டுப்பாங்க. இனிமேல் தெரிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் அங்கே டம்மை புல்லட்டு தான் இருக்கும். சரிங்க காய்ஸ், இப்போ அடுத்தது ரவுண்ட் 2. லெட்ஸ் மேக் திஸ் இயர் லிஃப்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வேறையா? ஓ, இதுலேருந்து எது 2 எடுத்துக்கணுமா? இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வரும்? மெடிக்கெட்டு. அடுத்தது 2வது என்ன வரும்? ஃபோனு. ஆனால் நம்ம நோக்கியா ஃபோனு. ஓகேங்க. 4 லைவ் 3 பிளாங்க், 4 புல்லட் ஒரிஜினல், 3 இது ஃபேக்கா? மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யார் சுட போகிறாங்க? கடவுளே, ஏய் என்ன பண்ணுறாங்க? இன்ஜெக்ஷன் போட்டு. ஏய், இதெல்லாம் சீட்டிங் போங்காட்டம். என்ன பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட இருக்கிறத எடுக்கிறாங்க. நம்மக்கிட்ட எடுத்து தேத்திக்கிட்டாங்க. கடவுளே, ஃபேக்காக இருக்கணும். கடவுளே. ஓகே, இப்போ நம்மளோட ஆட்டம் இருங்க. நம்மக்கிட்ட தான் நோக்கியா ஃபோனுக்குள்ள பாப்பா என்ன இருக்குதுன்ட்டு. ஓய், என்ன வருது? திஸ் செல் பிளாங்க். அப்போ அது டூப்ளிகேட்டா? இதை இவங்களெலாம் நம்ப முடியாது. அவங்க மேலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கடவுளே ப்ளீஸ். போடுங்க வேற மாதிரி. எப்படி சுட்டுன்னு பார்த்தீங்களா? சரி, இப்போ அவங்ககிட்ட என்ன இப்போ இருக்கிறது ஒரிஜினலா இல்லை பிளாங்கா? கடவுளே இருக்கக்கூடாது. கடவுளே, அம்மா. ஓ சிக்ஸா? அது ஒரிஜினல் காய்ஸ். சரி விடுங்க, இப்போ நாம் தானே பார்த்துக்கலாம். இப்போ என்ன வரும்? நம்ம அவங்க இப்போ இருக்கிறது டூப்ளிகேட் தான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம போடுங்க காய்ஸ் வேறு மாதிரி. கன்ஃபார்ம் இப்போ ஒரிஜினல் தான் வச்சுருப்பாங்க. கடவுளே, போடுங்க கைஸ். பாருங்க, தொடர்ந்து நம்ம தான் வின் பண்ணிட்டு இருக்கலாம். கன்ஃபார்ம். சரி, இந்த தாட்டி நாம் தான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட்ஸை ஷோ பண்ணுறேன். இதோ சைடில் நீங்கள் வேணால் வந்து பார்த்துக்கோங்க. கைஸ், அந்த ரவுண்டில் சுட்டுட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம தானே. இனிமேல் எல்லாம் டூப்ளிகேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4மே வந்துருச்சு தானே கைஸ்? சரிங்க கைஸ், இப்போ ரவுண்ட் 3. ஃபஸ்ட்டு என்னது? போடுங்க கைஸ். இது என்ன ரொம்ப மாதிரி இருக்குது? போடுங்க கைஸ், மேக்னிஃபை கிளாஸ் போடுங்க. இன்னைக்கு ஏதோ லக்காக கிடச்சிருக்கு. இந்த ரவுண்டில் 4 லைவ் 3 பிளாங்க்ஸா? சரிங்க, புல்லட் ரோல் பண்ணிட்டாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அவ்வளோ சொல்லாமல் இல்லை வேண்டாம். ஃபஸ்ட்டு அவங்க கை விலங்க போட்டுடலாம். இப்போ ஒரிஜினலாக ஃபேக்காக இருக்குமா? இதில் பார்த்துடலாம். மேக்னிஃபை கிளாஸில் இந்த பிளாங்கா? சரி, இது நம்ம மேலே சுட்டுக்கணி தான்.
அடுத்தது எப்படி பார்த்தாலும் ஒரிஜினலாக இருக்கும். ஆமாம், இது என்னது? வாங்க கைஸ் யூஸ் பண்ணலாம். என்ன உடச்சி போட்டாங்க? கடவுளே, போடுங்க கைஸ். என்னது? ஓ, இது இப்படி பண்ண 2 HP குறையுமா? போடுங்க கைஸ். வேறு மாதிரி போச்சு. அவங்க எல்லாம் எழுத்து போயிடுச்சு. இன்னும் ஒரு சுட்டில் அவங்க கதையே முடிஞ்சு. நம்ம தான் அவங்களுக்கு கை விலங்கு போட்டிருக்கோம்ல. இப்போ அவங்க சான்ஸு நம்மளுக்கு தான் வரும். சரிங்க கைஸ், வாங்க பார்க்கலாம். கடவுளே, இதில் ஒரிஜினல் இருக்கணும். வேறு மாதிரி போடுங்க கைஸ். நம்ம தான் வின்ன. போடுங்க கைஸ், நம்மளுக்கு பணப்பெட்டி தாங்க. 1 கோடி வேறு மாதிரி கைஸ். நீங்களும் எங்கள் கூட விளையாடணும்னா நான் சைடில் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது GSU தமிழ் கேமிங் அண்ட் விலாக்ஸ்.